ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த வைல் லூப்பில் வந்து நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 10 நம்பர் பிரிண்ட் பண்ணுறது நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் இல்லையா, லாஜிக் மாத்திரம் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக நம்ம புரிஞ்சுட்டா அப்புறம் தான் நம்ம நிறைய விஷயங்கள் அதை வச்சு பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது தவிர்த்து வந்து ஓகே, இப்போ நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணோம். நம்ம வந்து இப்போ நம்மளோட லிஸ்ட் ஆஃப் டேட்டா இருக்குது. இப்போ நிறைய இடத்துல எப்படி யூஸ் ஆனோம் ப்ராஜெக்ட்லலாம், நம்மக்கிட்ட நிறைய டேட்டா இருக்கப்போ அந்த டேட்டா ஒன் பை ஒன்னாக பிரிண்ட் பண்ணுறது, அந்த டேட்டாவில் வந்து சில லாஜிக் பண்ணலாம். ஸோ அந்த டேட்டாவில் லூப் பண்ணி சில லாஜிக்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுபடி பார்க்குறப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்டுன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. லிஸ்ட்டுன்றது என்னது, லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் நான் எடுத்துகிட்டு வரேன் திருப்பியும். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் ஒரு நேம்ஸ் வச்சுருக்கேன்னா, இப்போ இந்த நேம்ஸ் இருக்குல்ல, இது லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். இந்த ஐட்டமில் என்ன பார்த்தோம், நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இதில் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஐட்டமை பிரிண்ட் பண்ணணும். ஸோ பர்டிகுலர் நேமை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, நேம் ஆஃப் 1, நேம் ஆஃப் இண்டெக்ஸ் 2, நேம் ஆஃப் இண்டெக்ஸ் 3 அப்படின்னு கொடுத்தோம் கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இது நேம் ஆஃப் இண்டெக்ஸ் 3 கொடுத்தா 0, 1, 2, 3 இது பிரிண்ட் ஆகும். ஸோ ரால்ஃப்ன்ற நேம் பிரிண்ட் ஆகும். இப்படி வந்து பர்டிகுலர் இண்டெக்ஸ் கொடுத்தா பிரிண்ட் ஆகுது நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். எப்படி ஒன் பை ஒன்னாக ஒரு நேமும் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு லூப் வச்சு தான் பாசிபிள். ஸோ லூப் என்ன பண்ணும், ஒன் பை ஒன்னாக நம்ம போக முடியும் இல்லையா, ஒன்றா ஐட்ரேட் பண்ணி போக முடியும். ஸோ அது மாதிரி வந்து வைல் லூப் வச்சு இப்போ நம்ம வந்து இந்த லிஸ்ட்டுன்றதை ஒன் பை ஒன்னாக போக போகிறோம். ஸோ அது என்ன பண்ணணுன்றதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரலாம். ஸோ லூப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஆட் நம்பர் ஈவன் நம்பர்லாம் பண்ணோம் இல்லையா, இதை வேறு லாஜிக்கில் கூட பண்ணலாம். இது ஒரு கைண்ட் ஆஃப் லாஜிக், வேறு லாஜிக்லாம் பண்ணலாம். ஸோ நம்ம சிம்பிளாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டா நீங்கள் போக போக அதெல்லாம் உங்களுக்கு தானாக வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லென்த்து தேவை. ஸோ அரேவை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக, அது மாதிரி ஸோ லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஐட்ரேட் பண்ணி போக போகிறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம ஐட்ரேட் பண்ணி போக போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு அதோட ஹோல் லென்த்து மொத்தம் எத்தனை நேம்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ நேம்ஸ் எத்தனை நம்ம எப்படி எடுப்போம், லென்த்து எல்இஎன் போட்டு நேம்ஸ்ன்னு போட்டால் அதோட லென்த் வந்துடும். ஸோ இந்த லிஸ்ட்டு இந்த நேமோட இதோட சைஸ் எவ்வளோ இருக்குது, 5. இதோட லென்த் வந்து நமக்கு 5 நீங்கள் கிடச்சிரும். ஸோ நம்ம லூப்பில் வந்து 5 டைம்ஸ் சுற்ற போகிறோம். ஒரு ஐட்டமாக பிரிண்ட் பண்ண போகிறோம் சுற்றுறப்போ. ஸோ வைல் லூப் அதே மாதிரியே நமக்கு ரெண்டே விஷயம் தான். ஸோ ரெண்டே விஷயம் தான் நம்மளுக்கு வைல் லூப்பில் இம்பார்ட்டன்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோட கண்டிஷன். ஸோ கண்டிஷன் என்ன கொடுக்க போகிறோம், அப்புறம் எங்கே இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டும் கரெக்டாக கொடுத்துட்டா நம்மளுக்கு லூப் கரெக்டாக எண்டாகி முடிச்சிடும். நம்ம கரெக்டாக பண்ண வேண்டிய லாஜிக்கு இப்படி உள்ளே பண்ணிக்கலாம். ஸோ என்ன லாஜிக் பண்ண போகிறோம், இங்கே ஈவன் நம்பர் கூட பிரிண்ட் பண்ண போகிறோம், லாஜிக் பண்ணோம். பட் அந்த லூப் எந்த கண்டிஷனில் டெர்மினேட் ஆகணும். ஸோ லூப்பை டெர்மினேட் பண்ணலாம் என்ன ஆகிடும், கண்டிஷன் கரெக்டாக கொடுக்கணும்னா அது வந்து இன்ஃபைனைட் டைம் சுற்றும். நம்ம இன்ஃபைனைட் அதாவது கணக்கே இல்லாமல் சுற்றிட்டே இருக்கும், அந்த லூப் போயிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த மாதிரி சுற்றக்கூடாது. ஸோ அப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் அண்ட் இன்க்ரிமெண்ட். எங்கே நம்ம எப்படி இந்த லாஜிக்கில் இந்த டேட்டா எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம், இன்க்ரிமெண்ட்ன்றது டேட்டாவை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம், எந்த கண்டிஷனில் பிரேக் பண்ண போகிறோம் லூப்பை அப்படின்றதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு இங்கே என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு i = 0 வச்சு நமக்கு என்னென்னா 5 டைம்ஸ் சுற்றணும். ஸோ 5 டைம்ஸ் சுற்ற போகுது, அதாவது i 0 வந்து 5 டைம்ஸ். ஸோ i <= 5. ஏன் <5 <= 5 இல்லை, <5. ஏன்னா நான் என்ன சொன்னேன், இண்டெக்ஸ் வந்து 4லேயே முடிஞ்சிடும் இங்கே. ஸோ அரேவோட லிஸ்ட்டோட லென்த்து தான் 5, பட் லிஸ்ட்டோட இண்டெக்ஸ் படி பார்த்தா 4 தான். 0, 1, 2, 3, 4. ஸோ நான் அதனால் ஐயை ஃபஸ்ட்டு 0 வச்சுக்கிறேன். 0லேருந்து வரப்போகிறேன், இண்டெக்ஸ் 0லேருந்து வரப்போகிறேன். 1, 2, 3, 4 வரைக்கும் வரப்போகிறேன். ஸோ <5னா என்ன அர்த்தம்னா 5க்கு கீழே தான். ஸோ <5னா 4 வரைக்கும் தான் அது லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ லூப் எக்ஸிக்யூட் ஆக போகுது, கண்டிஷன் சொல்லிட்டேன். இப்போ லூப் ஒன் பை ஒன்னாக போகுது, ஏன்னா ஒன் பை ஒன்னாக ஒரு ஐட்டமாக பிரிண்ட் பண்ணும் கரெக்டாக. ஸோ லூப் வந்து ஒன் பை ஒன்னாக போகுதுங்க. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் கண்டிஷன் சொல்லிட்டேன், கரெக்டாக சொல்லிட்டேன். அப்போ லூப் கரெக்டாக எனக்கு வந்து 5 டைம்ஸ் சுற்ற போகுது. 0, 1, 2, 3, 4 டைம்ஸ். அது மாதிரி அந்த 0 இந்த இது, அப்புறம் 1, அப்புறம் 2, 3, 4. ஸோ 5 டைம்ஸ் சுற்ற போகுது, இண்டெக்ஸ் 0லேருந்து 4 வரைக்கும். ஸோ அந்த லாஜிக் நான் கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ அப்போ என் லூப் வந்து இன்ஃபைனைட் ஆகாது, கரெக்டாக சொல்லிட்டேன். இப்போ உள்ள கண்டிஷன் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன். எனக்கு நேம்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறேன், அந்த நேம்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஒன் பை ஒன்னாக பிரிண்ட் பண்ணால் என்ன பண்ணணும், நம்ம நேம் ஆஃப் அந்த இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஸோ நேம் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு போனோம், 1, 2, 3 கொடுத்தோம். இங்கே என்ன கொடுத்துடலாம், ஐன்னு கொடுத்துடலாம், முடிஞ்சிச்சு வேலை. ஸோ ஏன் இந்த ஐன்னு கொடுக்குறோம், ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிரிண்ட் ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ ஏன் ஐன்னு கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, ஐ இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஐ வந்து 0 இருக்குது. ஸோ நம்ம போன லாஜிக்கில் அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள். இங்கே என்ன வரும், இங்கே ஃபஸ்ட்டு 0 இருக்குமா, 0 <5 வருமா. ஸோ 0 <5 அப்படின்னு வரும். ஆமாம், 0 <5 தான்ப்பா, பாஸ் ஆகிடுச்சு. இங்கே வரும், இங்கே வந்து என்ன ஆகும், நேம் ஆஃப் ஐ என்ன இருக்குது, ஐயோட வேல்யூ கரண்ட் ஃபஸ்ட்டு இப்போ ஐயோட வேல்யூ வந்து 0 இருக்குது. அப்போது பிரிண்ட் ஆகிடும், ட்ரூத்லெஸ். பிரிண்ட் ஆகிட்டு இப்போ என்ன ஆகும், i = i+1. அப்போ என்ன ஆகிடும், ஐன்றது இங்கே இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகிடும், ஐன்றது இந்த ஸ்டெப்பில் வந்து i = 1 ஆகிடும் இந்த இடத்துல. ஸோ திருப்பி 1 வரும், 1 வரப்போ டோரி பிரிண்ட் ஆகும். 1 ஒன்றா இப்படி பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் தெளிவாக, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இங்கே வந்து நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம் போன வாட்டியை விட. நம்ம என்ன பண்ணிடுவோம், இங்கே i = i+1 தான் பண்ணிடுவோம் கரெக்டாக.
ஸோ நம்ம என்ன தான் பண்ணலாம் ஷார்ட் ஹேண்டாக எப்படி நம்ம எழுதுவாங்க இப்போ i = i + 1 அதாவது இங்கேயும் பாருங்கள் இங்கே i இருக்குது இங்கேயும் i இருக்குது. ஸோ i = i + 1 இங்கேயும் ஒரே வேரியபிள் இங்கேயும் ஒரே வேரியபிள் இருந்தால் அது ஷார்ட் ஹேண்டாக நம்ம எப்படி திரும்ப எழுதலாம் அதை i ப்ளஸ் ஈக்குவல் 1. ஸோ இது ஷார்ட் ஹேண்டாக எழுதிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன் i = i + 1 நீங்கள் ஷார்ட் ஹேண்டாக இப்படி எழுதிடலாம். அதாவது இங்கேயும் ஒரே வேரியபிள் இது பக்கத்துலேயும் ஒரே வேரியபிளாக இருந்துச்சுன்னா நான் இப்படி ஷார்ட் ஹேண்டாக இப்படி எழுதிடலாம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வரும் பாருங்கள் ஷார்ட் ஹேண்ட் இதுதான் இதுக்கு. ஸோ இதோட மீனிங் என்னென்னா i = i + 1 தான் இதோட மீனிங் ஆக்சுவலாக. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக நம்மளுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகணும். ஸோ டூத்லெஸ் டோரி பிரதீஷ் அந்த மாதிரி பிரதீஷ்ன்றது நம்ம சேனல் நேம் வந்து நம்ம இது உள்ள வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம கரெக்டாக பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த லூப் பிரிண்ட் ஆகி முடிச்சப்போ நமக்கு ஓவரும் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஒரு லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறது எப்படி இதெல்லாம் பிரிண்ட் பண்ணுறது பார்த்தாச்சு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டருக்கு போயிடலாம்.